மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்றது போல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சென்ற விடலாம் சிறப்பு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். சிவநகரின் சித்திகிட்டம். நாம் இன்று பார்க்க போகிற ஒரு நட்சத்திரமானது கேட்டை நட்சத்திரத்துடைய பதிவு. இந்த கேட்டை நட்சத்திரத்துடைய வேதகால கேரக்டர்ஸ் மற்றும் கேரக்டர் டிகோடிங், அப்புறம் பரிகாரங்கள், கர்ம நீடிக்கும் வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் இந்திரன், திலோத்தமை, ஊர்வசி, மேனகா, ரம்பை, அஷ்டதிக் பாலகர்கள் போன்றவர்கள் அழகான நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் திசைக்கும் அதிபதியான தேவலோகத்தின் ராஜாவான மற்ற திசை காவலர்கள் சேவை செய்யக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இந்திரனுடைய பிறந்த நட்சத்திரமாக இந்த கேட்டை நட்சத்திரம் கருதப்படுகிறது. இந்த இந்திரனுடைய பிறப்பின் ரகசியம் என்றால், காசியப முனிவரின் மனைவியான அதிதிக்கு பிறந்தவர் தான் இந்திரன். அது இவர்கள் மொத்தம் 12 பேர் பிறந்ததா சொல்லுவாங்க. 36 பேர்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தேவர்கள் பிறந்த சொல்லியிருக்காங்க. ஸோ 36 பேர் இந்த அதிதியோட குமாரர்களா சொல்வார்கள். அந்த குமாரர்களில் ஒருவராக தான் இந்திரன். இவங்களோட இன்னொரு காசியபரோட இன்னொரு மனைவியான திதி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அசுரர்கள். அசுரர்களுடைய குலத்தொன்றலாக திதி மாதா சொல்லப்படுகிறார். தேவர்களுடைய குலத்தொன்றலாக அதிதி மாதா சொல்லப்படுகிறார். நம்ம முந்தைய பதிவுகள்ல அதிதி மாதாவோட வரலாறு நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இந்திரனோட வரலாறு பார்த்தோம். இவர்கள் இந்திரனுடைய இன்னொரு சகோதரரான துவஷ்டா என்பவர், இவருக்கு சகோதரர்களுடைய பகை உண்டு. ஸோ துவஷ்டா எல்லாருமே ஒன்னா கல்வி கற்று அவருடைய தங்க மாரீச்சி முனிவரிடம் கல்வி கற்று அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வளர்ந்து வருகிறார்கள். அந்த சுச்சுவேஷன்ல இந்த இந்திரனுக்கு தன்னுடைய சாமர்த்தியத்தால் அவர் தேவர்களின் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். துஷ்டாக்கு இது பிடிக்காம அவர் போயிட்டு அவருக்கு கொஞ்சம் மனம் வருது. அவருக்கும் நிறைய திறமை உள்ளதால் அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் அடைந்து அவர் பாதாள லோகம் சென்று அசுரர்களுடன் வாசம் செய்து அங்கு அவர் தவம் மேற்கொண்டு வருகிறார். ஸோ இவர் இங்க தேவர்களோட ராஜாவா இந்திராணி என்று சொல்லக்கூடிய இந்திராணிய மனம் புரிந்து, கற்பு கரசியான இந்திராணி தேவியை மனம் புரிந்து இவர் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறார். தேவலோகத்தை ஆண்டு வருகிறார். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாள் ஒரு அசுரனின் வெற்றி கொண்டாட்டம் தேவசபையில கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தேவர்கள் அனைவரும் சோமபானம் சுராபானம் என்று அருந்தி கொண்டு தேவ மங்கையர்களின் நடனம் அங்கே நடந்து கொண்டு வர, அந்த சமயம் பார்த்து தேவகுருவான பிரகஸ்பதி சபையில் வர, இவங்க எல்லாம் கொண்டாட்டத்துல பிஸியா இருந்துட்டாங்க. பிரகஸ்பதியை வரவேற்க மறந்து விடுகிறார்கள். நம்ம தான் இவங்களுக்கு ஆலோசனை சொல்லுறோம், ஆனா நம்மளே மதிக்க மாட்டாங்க என்ற ஒரு மன வருத்தத்தில் பிரகஸ்பதி மனமுடைந்து தேவலோகத்தை விட்டு சென்று விடுகிறார். அவர் போனோன்னா இந்திரன் அவரை தேடி பார்க்கிறார். அவரால் தேட முடியல. அவர் கண்காணாத இடத்துக்கு சென்று ஒரு தவத்துல உட்கார்ந்துடுறாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்திரன் நேரம் பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தேவர்கள் குரு இல்லாம வழிநடத்த முடியாம ஆட்சி பாரம் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்றதுன்னு கேட்கறது. பிரம்மதேவரானவர், இவருக்கு நீங்க உங்க சகோதரரான துஷ்டாவுக்கு விஸ்வரூபன் என்ற ஒரு புத்திரன் இருக்கிறான். நீ அந்த புத்திரனை போய் நீ அவரை குருவாக ஏற்று நீ தேவர்களின் குருவாக ஏற்றுக்கொள், அவன் மிகுந்த தகுதி மிக்கவர் அப்படின்றார். இந்த விஸ்வரூபன் அந்த அசுரலோகத்துக்கு போன துஷ்டா தவங்கள் செய்து ஒரு மலையை உடைத்து ஒரு சிற்பம் செய்து அதிலிருந்து 3 தலையுடைய விஸ்வரூபன் என்பவரை படைக்கிறார். படைத்து அவருக்கு எல்லா ஞானங்களும் சொல்லிக் கொடுத்து அவர் மிகுந்த திறமைசாலியான அந்த விஸ்வரூபன் என்ன பண்றாருன்னா தேவசபைக்கு எல்லாரையும் இந்த தேவர்கள் எல்லாம் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த மாதிரி வரப்ப இவர்கள் அசுரர்கள் யுத்தத்துல நிறைய யுத்தங்கள்ல ஜெயிச்சு ஆட்சி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க நிலையில இந்திரனுக்கு தன்னுடைய திறமையை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர, விஸ்வரூபன் நீங்க ஒரு யாகம் செய்யுங்கள், தேவர்கள் நன்மைக்காக ஒரு யாகம் செய்யுங்கள்னு சொல்லி அந்த யாகத்தை விஸ்வரூபன் நடத்த சொல்றாரு. அந்த யாகம் நடத்துறப்ப என்ன பண்ணிடுறாருன்னா விஸ்வரூபன் என்ன பண்ணிடுறாருன்னா, அசுரர்கள் இருந்த அந்த பாசமும் இருந்ததுனால தன்னுடைய 2 தலைகளால தேவர்களுக்கும் 1 தலைகளால அசுரர்களுக்கும் ஃபேவரா மந்திரம் சொல்ல, அதை கண்டுகொண்ட இந்திரன் விஸ்வரூபனை தன்னுடைய வாளால் வெட்டி கொண்டு விடுகிறார். துவஷ்டா பார்த்துட்டு, ஆஹா என் பையன் அடிச்சுட்டே, இந்திரன் இனிமே உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி இவர் மேலே பகை கொண்டு அந்த யாகத்திலிருந்து அந்த விஸ்வரூபன் உடலில் வைத்து யாகம் செய்து அதிலிருந்து விருத்ராசுரன் என்று ஒரு அசுரன் பிறகான். ரொம்ப கொடூரமான அசுரன், 40 கைகள்னு சொல்லுவாங்க, ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்துடன் விருத்ராசுரன் பிறகுறான். விருத்ராசுரனை பிரம்மதேவர்கிட்ட போய் அஸ்திரம் வாங்கி ட்ரை பண்றாரு, எல்லா முயற்சியும் பண்றாரு, இந்திரனால ஜெயிக்கவே முடியல, தோத்து ஓடி போயிட்டாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, நேரா திருமால்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி விருத்ராசனோட கொல்லணும், இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்ல, திருமால் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பால் கடலை கடையும் நேரத்திலே சமுத்திர மந்தனத்தின் போது
நீங்க வந்து உங்களோட ஆயுதங்களை, தேவர்களோட ஆயுதங்களை, அசுரர்கள் ஒரு சைடு இருக்கிறாங்க, தேவர்கள் ஒரு சைடு இருக்கிறாங்க, ஸோ பார்க்கல் கடையப்படுகிறது. அந்த ஆயுதங்களை வந்து தட்சிதி முனிவரிடம் கொடுத்து வைத்து விட்டு வந்தீர்கள். அந்த ஆயுதங்கள் அவரிடம் இருக்கின்றன. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க அமுத பானம் செய்து உங்களுக்கு சிரஞ்சீவி தன்மை வந்ததால் அந்த ஆயுதங்களை பத்தி மறந்தே போயிட்டீங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆயுதங்களின் சக்தியை தன் உள்ளே வாங்கி விட்டார். உள்ளே வாங்கிட்டாருன்னா இப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அந்த ஆயுதத்தோட கதிர்வீச்சு தாங்காம அந்த ஆயுதங்களின் சக்தியை தன் கமண்டலத்தில் இருக்கே அது நீராக கரைத்து குடித்ததாகவும் சொல்லுவாங்க, நீரில் கரைத்து குடித்து விட்டதாகவும் சொல்லுவார்கள். ஸோ அந்த சக்தியானது அவருடைய முதுகு தண்டில் இருக்கு. நீங்க அவர்கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா அவர் கொடுத்துருவாரு, நீங்க போங்க அப்படின்றப்ப தேவர்களுக்கு தயக்கம். நம்ம போயிட்டு எப்படி ஒரு மனுஷனோட முதுகு தண்டை எப்படி கேட்கறது? ஒரு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பதோ முதுகு தண்டு இல்லைன்னா மனுஷனே கிடையாது. ஸோ எப்படி கேட்கறதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் திருமாலுடைய ஆணைக்கு உட்பட்டு இவர்கள் நேராக போயிட்டு தட்சிதி முனிவரிடம் கேட்க, தட்சிதி முனிவர் உலக நன்மைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன்னுடைய முதுகு தண்டை எலும்பை அவரிடம் கொடுக்க, அந்த முதுகெலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் இந்தியனோட ஆயுதமான வஜ்ராயுதம். தட்சிதி முனிவரின் தியாகத்தை உலகமே போட்டுருக்கிறது. இது நம்ம பிப்லாடு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இந்த தட்சிதி முனிவரோட ஹிஸ்டரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இந்த தட்சிதி முனிவர் வந்து அவரோட ஆசிரமும் இருக்கு, இந்த தட்சிதி முனிவரோட ஆசிரமும் இருக்கு. அவருடைய குமாரன் தான் சிவ அவதாரமாகிய பிப்லாடுன்றது அரசமர வழிபாட்டு மகிமையை சொல்வதற்காக இந்த பிப்லாடு 1 and 2 வீடியோ போட்டிருக்கோம். அனைவரும் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்படி அந்த தட்சிதி முனிவர் ஒரு அரச மரத்தின் கீழே தான் உயிர் விட்டாரு. அந்த நேரத்துல அவங்க மனைவி கர்ப்பமா இருந்து அப்பதான் பிப்லாடுன்றவர் பிறந்தாரு. பிப்லாடு போய் சனீஸ்வரன்ட்ட வந்து இதுக்கான இந்த நாரத மகரிஷிட்டு கேட்க, என் தந்தையுடைய மரணத்திற்கு காரணம் என்று கேட்க, இது சனீஸ்வரனுடைய பார்வைதான் காரணம் என்று சொல்ல, சனீஸ்வரனை பழிவாங்குவதற்காக புறப்பட்ட புல் கதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ சனீஸ்வர தோஷத்துக்கு அரச மத வழிபாட்டுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த தட்சிதி முனிவரோட ஆயுதத்தை வைத்து விருத்ராசன இந்திரன் சம்ஹாரம் செய்து அமைதியை நிலநாட்டியதாக ஒரு புராண கதை உண்டு. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவர்கள் தன்னுடைய ஆலோசனைப்படி செய்யாமல் அடுத்தவர்களின் ஆலோசனைப்படி செய்தால், அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு சாதகதாரையான அவிட்டத்தின் ஆலோசனைப்படி இவர்கள் வாழ்க்கையில் முடிவெடுத்தால் இவர்கள் வெற்றியடைவதற்கு துளியும் சந்தேகம் இல்லை. ஓகே, தன்னுடைய குருவை வந்து டீச்சர்ஸ்ட வந்து எப்போதும் ஒரு மரியாதை இருக்கு. இவர் குருவா இருப்பவர்கள் மீது சந்தேகப்படவே கூடாது. இந்த நட்சத்திரக்காரர்கள், அதாவது உங்களுக்கு குரு இல்லைன்னாலும் நீங்க குருவா தேர்ந்தெடுத்தவர்கள கண்டிப்பா நீங்க சரண்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டது. அதே தேவியின் கதை வருகிறது. அகல்யா தேவி என்பவள் பிரம்மருடைய புத்திரி. இவரை வந்து கௌதம முனிவருக்கு பிரம்மா திருமணம் செய்து வைக்கிறார். இவங்க சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். கௌதம மகரிஷி மற்றும் அகல்யா தேவி. கற்புக்கரசியான இந்த அகல்யா தேவியானவள் மிகுந்த, அதாவது எப்படின்னா ஒரு அழகுன அழகு, அப்படிப்பட்ட அழகு. தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பார்த்து மயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெய்வீக அழகு. அப்படிப்பட்ட அழகான இந்த அகல்யாவை பார்த்து இந்திரனும் ஆசைப்படுறாரு. இந்திரன் ஆசைப்பட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு நாளைக்கு நட்டநடு ஜாமத்துல போய் கோழியாகி ஆசிரமத்தின் முன்னாடி கூவுறாரு. அதை கூவுறதை கேட்ட கௌதம முனிவர், ஆஹா கோழி வந்துச்சா, நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போக, இவர் கௌதம முனிவரின் உருவம் எடுத்து அகல்யாவோட போய் சேர்ந்து இருக்க, இவர் வெளியில வரும் வேலையில பொழுது இன்னும் புலரையிலே என்றதை உணர்ந்த கௌதம முனிவர் ஆசிரமம் திரும்பி வர தன்னுடைய உருவத்தில் இருக்கும் இந்திரனை பார்க்க இருவரையும் சபிக்கிறார். ஒரு சாபம் வந்து இப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, உன்னுடைய சக்தி இழந்து போகுது, உன்னுடைய இந்திர பதவி இழப்பதாக அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இன்னொரு பதவி 1000 யோனிகள் உருவாகிறதாக அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு சாபம் கொடுக்கிறார்கள். இதனால இவர்களுக்கு சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இந்த கெட்ட நட்சத்திரக்காரர்களும் 1000 கண் உடையாது என்கிற சமயபுரம் ஆத்தாளை சரணடைய இவர்களுடைய இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்து இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடுமோச்சம் ஏற்படும். ஸோ அந்த சாபம் கொடுக்குறார். அகல்யை கல்லா மாறும்படி சபிச்சிடுறாரு. அகல்யை வந்து அதுக்கப்புறம் வந்து ராமபிரான் பிறந்து, ராமபிரான் வந்து இந்த அகல்யை மீது 1000 ஆண்டுகள் கண்ணீரோடு கல்லாக இருக்கிறாள் இந்திரன் தவற்றால். ஸோ அப்படி இருக்கிறப்ப ராமபிரானோட பாதம் பட்டு அகல்யானவள் தன் சுய உருவம் பெற்று திரும்ப வாழ்ந்ததாக ஒரு வரலாறு உண்டு. தன் புனிதத்தன்மையை திரும்ப அடைந்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தினி சாபம் உள்ளது மற்றும் குரு சாபம் உள்ளது.
ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவர்களுடைய மனைவி இந்திராணி பல முறை இவர்கள் அசுரரான இவங்க போய் எஸ்கேப் ஆன கதையெல்லாம் உண்டு. ஒளிந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு 8ஆம் வீடு. ஓகே, எல்லா விதமான காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக விருச்சிகம் இருக்குது. விருச்சிக ராசியில எல்லாம் இந்த நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் வீடு இருக்கும் அதிபதி செவ்வாய், நட்சத்திர அதிபதி புதன். இருவருக்குமே பிரச்சனை வரும். ஸோ செவ்வாய்னா இது எப்படின்னா தேவயானியோட அதாவது தேவயானின்றது இந்திரனோட புத்திரி. சேனாதிபதியாகிய முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ முருகனுக்கு மாமனாராகவும் வரக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர். ஸோ இவர்களுடைய குழந்தைகள் நல்ல ஃபுல் வெல் செட்டில்ட் ஆவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. இவர்களுடைய கேரக்டர்ல இருக்கிற சில டிஃபெக்ட்ஸை சரி செய்துள்ள இவர்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு, வாழ்க்கையில் ஒரு முறையாவது நவகலச யாகம் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் கூடலூர் அனன்மின் நிலையம் அருகில் உள்ள விஸ்வாமித்திரர் கோயில் சென்று அங்கு நவகலச யாகம் செய்து வழிபாடு செய்வது நல்லது. அது கொஞ்சம் பொருட்செலவெல்லாம் ஆகும். அப்படி செய்ய முடியாதவங்க சனிக்கிழமைகளிலே அரசமர வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கக்கூடியது. அதே போல இந்த நாராயண கவசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், இல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், இந்த மந்திரங்களை தினசரி இவர்கள் ஆடியோவாக கேட்பதோ இல்லை தெரிந்தவர்கள் சொல்லுவதோ மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது. இல்லைன்னா நான் ஒரு மந்திரம் சொல்றேன், கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமக. அட்லீஸ்ட் இந்த மந்திரமாவது நீங்கள் தினசரி கூறி வழிபாட்டு செய்து வர உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த நட்சத்திரத்தின் கோயிலாக பசுபதி கோயிலில் உள்ள வரதராஜ பெருமாள் ஆலயம் இவர்களுக்கு சொல்லப்பட்டது. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. இல்ல அதே போல இவர்கள் தஞ்சாவூருக்கு மிக அருகில் உள்ள வல்லத்தில் அமைந்துள்ள வஜ்ர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தத்தில் நீராடுவது, அங்கிருக்கும் வஜ்ரநாதேஸ்வரரை வழிபாடு செய்வது என்பது இவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பெறக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். அந்த வல்லம் கோயில்ல சிவன் கோயிலில் சென்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நன்மை பயக்கக்கூடியது. மதுரை கூட இந்திரன் சம்பந்தப்பட்ட ஸ்தலம் தான். அதே மாதிரி சாயாவனம் என்று சொல்லக்கூடிய நம்ம திருவெண்காடு அருகில் உள்ள பூம்புகார் பக்கத்துல இருக்க சாயாவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலிலே இந்திரனுக்கு தனி சன்னதி உள்ளது. அங்கு சென்றும் இவர்கள் வழிபாடு செய்யலாம். சின்னதா ஒரு சாமிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இவர் சாபம் தீர்க்க பல தலங்களில் வழிபாடு செய்துள்ளார். பதவி பெறதுக்கு இது பண்றதுக்கு பல தலங்களில் வழிபாடு செய்தார். நேரம் காரணம் இல்லை, கரெக்டா நம்ம சின்னதா சுருக்கி சாயாவனம் மட்டும் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்க இவருக்கான தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வஜ்ர தீர்த்தத்தில் வழிபாடு செய்யலாம். அதே போல இந்திராணி நதி என்று சொல்லக்கூடிய பூனேக்கு பக்கத்துல ஆலந்தியில இருக்கு. மகாராஷ்டிரால இந்த நதி இருக்கு. MP மகாராஷ்டிரா வரையும் இருக்கு. இந்திராவதி நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி. ஸோ அந்த நதியிலும் இவர்கள் நீராடி வழிபாடு செய்யலாம். இந்த நட்சத்திரத்தின் சித்தராக வியாசமுனிவர் வருகிறார். வியாசமுனிவருக்குரிய குகை நைமிச்சரணத்தில் உள்ளது. இந்த நைமிச்சரணம் சென்று இவர்கள் வழிபாடு செய்வது இவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு விஷயமாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தின் சாதகதாரியாக அவிட்டம் நட்சத்திரம் வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வன்னிமர வழிபாடு மிகுந்த நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடு. பக்கத்துல இருந்தா ஒரு 3 சுத்திடுவாங்க, உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அதே போல சிங்கத்தின் மீது உள்ள பரமேஸ்வரி மற்றும் இந்திராணியை வழிபாடு செய்வது போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சாதகத்தை கொடுக்கக்கூடியது. பசுமாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு இவர்கள் வாங்கி கொடுப்பதால் இவர்கள் தங்கள் தோஷங்கள் நீக்கப்படுகிறார்கள். சுச்சுவேஷன்களை சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு பரிகார முறையாகும் பசுமாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்கி கொடுப்பது. நட்சத்திரத்தின் அதிதேவதை இந்திரன், விலங்காக மான் வருகிறது. பறவை சக்கரவாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை வருகிறது. மரம் பராய் மரம், வெண்காந்த மலர், பிரதோஷத்திற்கு வெண்காந்த மலர் கொண்டு இறைவனுக்கு வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் டெய்லி ஒரு வாட்டியாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்லைன்னா நாராயண கவசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். விஷ்ணுவோட சாபம் இந்த நட்சத்திரத்துக்கு இருந்தாலுமே பல முறை இந்திரனை காப்பாற்றியது மகாவிஷ்ணு தான். ஸோ மகாவிஷ்ணு வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் வளம் பெருக இவர்கள் கண்டிப்பாக மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும். ஸோ விஷ்ணுவுடைய ஸ்தலங்களுக்கு, இந்திரன் வழிபட்ட விஷ்ணுவுடைய ஸ்தலங்களுக்கு சென்று இவர்கள் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் வளம் பெருகும். நம்மளுடைய இதுல இது வரைக்கும் 18 நட்சத்திரம் பார்த்துருக்கோம். மிச்சம் இருக்கிற நட்சத்திரம் முடிச்சு அது ராசி கட்டம் போன்ற அதுக்கான அட்வான்ஸ் லெவல்ஸ்ல இருக்கிற பதிவுகளையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.